ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியுடனான ஆட்டத்திலிருந்து விலகி இருக்கும் பாகிஸ்தான் அணியின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு அவங்க மேட்ச் இருந்தாலும் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பட் மேட்ச் நம்மளுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு தனி மேட்ச் அவங்களது மட்டும் தனியாக தெரியும். அவங்களது மட்டும் இப்போ வரைக்கும் நடந்த மேட்ச் வரைக்கும் அவங்க த்ரில்லிங்காக தான் போயிட்டுருக்கு அவங்களது. பட் அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியல் இப்போ வந்து எடுத்த முடிவு அதெல்லாம் அவங்களது. பட் இந்தியா இப்போ நம்ம இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷுவராக அவங்க தான் வின் பண்ணுவாங்க. பட் பாகிஸ்தான் இப்போ லாஸ்ட் சீரீஸில் ஆஸ்திரேலியா கூட விளையாண்டாங்க, அவங்களும் நல்லா தான் விளையாண்டாங்க. கேமை பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கும். இந்த T20 வேர்ல்டு கப்பை வந்து உலக அளவில் மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கிற ஒரு மேட்சாக நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இந்திய அணி பலம் வாய்ந்த ஒரு அணியாக கடந்த காலங்களில் நம்ம விளையாட்டு வந்திருக்கோம். மிக நல்ல பலமான வீரர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. இந்தியாவில் நடக்கிற இந்த போட்டியானது வந்து பாகிஸ்தான் அணி இந்தியா கூட விளையாட மாட்டேன்ற ஒரு கருத்தை எடுத்திருக்காங்க. அது என்னுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அரசியல் ரீதியாக சில விஷயங்களை அணுகாமல் நம்ம வந்து விளையாட்டாக பார்த்து வரணும். இருந்தாலும் இந்திய அணி இப்போதைக்கு நல்ல ஃபார்மில் இருக்குது. அதிகப்படியான பிளேயர்ஸ் வந்து நல்ல முறையில் விளையாடுறாங்க. இந்த முடிவு பாகிஸ்தானோட முடிவு வந்து இந்தியாவுக்கு எந்த விதத்துலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்சின் பொழுது நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மேட்சை வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பாகிஸ்தான் அணியினர் வந்து இந்தியாவில் வந்து விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்திய அணிக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னா கடந்த 21ஆம் ஆண்டு வந்து நடைபெற்ற T20 போட்டியில் இப்படி தான் அவங்க வந்து விளையாட மாட்டேன்னு சொல்லும் பொழுது நம்ம அணி வந்து போய் அபுதாபியில் விளையாண்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைய தினம் அவங்க இப்படி சொல்லியிருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதை வந்து ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க. அதாவது வந்து இந்த T20 வந்து அணியில் வந்து பாகிஸ்தான் விளையாடுறதுனால பாகிஸ்தானுக்கு தான் ஒரு இழப்பை தரல, நம்ம இந்திய அணிக்கு ஒரு பெரிய இழப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்திய கிரிக்கெட் அணி வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் அணியில் ஒரு சக்தியாக இருக்குது. நல்ல ஒரு திறமையான விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. அதனால் வந்து இந்த வர்ற இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வந்து உலகக்கோப்பையை வந்து வெற்றி பெற போவது நம்ம இந்திய அணி தான். இந்த காலகட்டத்தில் 2026 T20 உலகக்கோப்பையில் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவிடம் விளையாடாது வந்து மிகுந்த வருத்தம் அளிக்குது. அதாவது நம்ம விளையாண்டாலும் நம்ம ஜெயிச்சு 2 பாயிண்ட் எடுத்துருவோம். அவங்க விளையாடாதது மிகப்பெரிய இழப்பு அவங்களுக்கு தான். அதாவது அடுத்த கட்ட லீக் செமிஃபைனல்ஸ் மேட்ச்சில் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவை எதிர்கொள்கிற மாதிரி இருந்தால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? அது நமக்கு ஏமாற்றம் அளிக்கும் தானே. இந்த மாதிரி விளையாட்டில் வந்து அரசியல் பண்ணக்கூடாது. விளையாட்டாக பார்க்கணும். மக்கள் குரல் பகுதியில் குன்னூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.